இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எனது சகோதரியின் மகளின் மகள் 6 மாதமே ஆன குழந்தைய அல்லாஹ் தன்வதம் எடுத்துக்கொண்டான். எந்த சுஹைனும் இல்லாமல் அழகான முறையில் இருந்த அந்த குழந்தையை அல்லாஹ் தன்வசம் எடுத்துக்கொண்டான். இந்த குழந்தைக்கே இந்த நிலை என்றால் நாங்கள் எல்லாரும் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அண்மை காலத்தில் 34 வயதேயான இளம் வயது டாக்டரை அல்லாஹ் தன்வதம் எடுத்துக்கொண்டான். நாங்கள் எல்லாரும் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவ்வளோ அழகான சிறப்பான மதரசா பள்ளிவாயலை தந்த அல்லாஹ், இவ்வளோ அழகான மையவாடியை தந்த அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆரோக்கியத்தையும் சிறப்பாக தந்திருக்கிறான். அதனால் நாங்கள் அல்லாஹ்வுக்கு எந்த விதத்திலே மாறு செய்யாமல், அடுத்தவர்களுடைய குறைகளை தேடாமல், முடிஞ்ச அளவு நாங்கள் ஒற்றுமையாக இருப்போமானால் நிச்சயமாக இந்த இடத்துக்கு வந்தாலும் அல்லாஹ் நம் அனைவரையும் சொர்க்கத்தின் பூஞ்சோலையில் வைத்திருப்பது போன்று வைத்திருப்பான். இந்த நிலை எல்லாருக்கும் வரும். இவ்வளோ இளம் வயதிலேயே மௌத்தை சந்திக்கக்கூடிய சிச்சுவேஷன் இருக்குமானால் எங்களோட நிலை என்ன என்று நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். இந்த மையவாடிக்கு நாங்கள் ஒரு நாள் நிச்சயம் வருவோம். இந்த இடத்துல நாங்கள் நிச்சயமாக ஒரு நாள் அடங்கப்படுவோம். இந்த சின்ன பிள்ளைக்கே இந்த நிலைண்டா எங்களோட நிலை என்ன? நிச்சயமாக சத்தியமாக ஒரு நாள் நாங்கள் இந்த இடத்துக்கு வருவோம். அதனால் விரோதங்கள் குரோதங்களை விட்டுட்டு நாங்கள் முடியுமானவரை எல்லாரும் ஒத்துமையாக செயற்படணும். எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் மசூரா பண்ணி அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில் நாங்கள் எல்லா விடயங்களையும் நாங்கள் கட்டாயம் செய்யணும். அதே மாதிரி வாலிபர்கள் கட்டாயம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு தாய் தகப்பனும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க வாலிபர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரணும், பிள்ளைகளை நல்ல நிலை கொண்டு வரணுன்றதுனால நிறைய ஒவ்வொரு தாய் தகப்பனும் கஷ்டப்படுறாங்க. அதனால் நாங்கள் வாலிபர்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் தேவையில்லாத போக்கில் எங்களோட வாழ்க்கையை கழிக்காமல், போதை பொருட்களில் நாங்கள் எங்களோட வாழ்க்கையை ஈடுபடுத்தாமல், முடியுமானவரை நாங்கள் ஒழுங்கான முறையில் அழகான முறையில் இஸ்லாம் காட்டி தந்த முறையில் நாங்கள் வாழ்வோம் என்றால் நிச்சயமாக சத்தியமாக உலக வாழ்க்கையும் அல்லாஹ் சிறப்பாக்கி மறுமை வாழ்க்கையும் அல்லாஹ் சிறப்பாக்குவான். அதனால் நாங்கள் முடியுமானவர் எங்களோட வாழ்க்கையை வீணடிச்சிடாமல், எங்களோட கால நேரங்களை வீணடிச்சிடாமல் நாங்கள் சிறப்பான முறையில் தேவையில்லாத பழக்க வழக்கங்களை விட்டுட்டு ஒழுங்கான முறையில் நாங்கள் வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக சத்தியமாக ஈருலகத்திலையும் அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தந்துடுவான். அதனால் நாங்கள் முடியுமானவரை போதைப் பொருட்கள் பாவிக்கிறதா இருக்கலாம், மற்ற தேவையில்லாத பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், அதை முடியுமானவரை நாங்கள் தவிர்ந்து தாய் தகப்பனை நாங்கள் சந்தோஷப்படுத்துகிறதோட எங்களோட படைத்த ரப்பையும் அழகான முறையில் நாங்கள் வாழ்கிறதுனால சந்தோஷப்படுத்தலாம். நாங்கள் எவ்வளோ அமல் செஞ்சாலும் அடுத்தவங்களுக்கு அநியாயம் செஞ்சால், அடுத்தவங்கள உள்ளத்தை நாங்கள் காயப்படுத்தினால், அடுத்தவங்களுக்கு நாங்கள் அநியாயம் செஞ்சால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதனால் அடுத்தவங்களோட உண்மையை சொல்லப்போனால் அடுத்தவங்களோட இருக்கிறத பேசுகிறது புறம், இல்லாத பேசுகிறது அவதூறு. அதாவது நாங்கள் ஒருத்தர் இல்லாத நேரத்தில் நாங்கள் அவங்கள பற்றி எந்த ஒரு தவறான இதுவும் பேசக்கூடாது. நாங்கள் அவதூறு பேசவும் கூடாது, புறம் பேசவும் கூடாது. இது பொதுவாக நம்மளோட வாழ்க்கையில் வரணும். அது பெரிய பாவம். அதனால் நாங்கள் எந்த அளவு இயலுமோ அந்தளவு நாங்கள் எல்லாரும் இந்த இடத்துக்கு நிச்சயமாக ஒரு நாள் வருவோம் என்ற அந்த இதன் நியதியை உணர்ந்து நாங்கள் வாழ்வோம் என்றால் நிச்சயமாக சத்தியமாக எல்லாரும் வாழ்நாள் முழுக்க நாங்கள் ஒத்துமையாக இருப்போம். எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் பள்ளியிலையும் மசூரா பண்ணி முறையாக நாங்கள் செய்வோம் என்றால் ஊரில் எப்போவுமே பொதுவாக எந்த ஊராக இருந்தாலும் நாங்கள் ஒத்துமையாக இருக்கலாம். ஒற்றுமை அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான். அந்த ஒற்றுமை தான் ஆக முக்கியம். நாங்கள் எங்களோட வாசிக்காக இல்லை எங்களோட இதுக்காக சந்தோஷத்துக்காக வேண்டி நாங்கள் அடுத்தவங்களோட குடும்பத்தை அல்லது ஊரை ஏதாவது ஒரு விஷயத்தில் நாங்கள் பிரச்சனைப்படுத்துவோம் என்றால் அல்லாஹ் அதை மன்னிக்க மாட்டான். அதனால் நாங்கள் முடிந்த அளவு எவ்வளோ எழுமோ அவ்வளோ நாங்கள் ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் முறையாக அழகான முறையில் நாங்கள் எங்களோட செயல்களை கொண்டு வரணும்.
அப்படி இருந்தால் நாங்கள் எப்போவுமே நிச்சயமாக சத்தியமாக ஒத்துமையாக இருப்போம். இந்த இடத்துக்கு வந்தாலும் அல்லாஹ் எங்களை சொர்க்கத்தை பூஞ்சோலையும் வைத்திருப்பது போன்று வைப்பான். இந்த கபரை எல்லாரும் சந்திக்கணும். நாங்கள் ஆரோக்கியத்துக்கு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு குறையை வச்சுட்டாண்டால் நாங்கள் எங்களால் என்ன செய்யலாம்? அதனால் ஆரோக்கியம் அல்லாஹ் தந்த பெரிய பாக்கியம். இந்த ஆரோக்கியத்தை நாங்கள் தக்க வைக்கணும் என்றால் உலகத்தில் வாழ்கிற காலங்களில் நாங்கள் யாருக்கும் எந்த அநியாயம் செய்யாமல் முறையான வாழ்க்கையை நாங்கள் வாழணும். அப்படி வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு மட்டும் இல்லாமல் முழு குடும்பத்திலையும் எல்லார் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் பேணி பாதுகாப்பான். அதனால் நாங்கள் முடியுமான வர ஆரோக்கியத்துக்காக எல்லா இடத்துல துவா செய்யணும். ஆரோக்கியம் உலகத்தில் உள்ள எல்லா சொத்துக்களை விடவும் பொறுமதியான ஒரு சொத்து தான் உடல் ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியத்தை தந்த அல்லாஹுக்கு நாங்கள் எந்த நேரமும் கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். நிச்சயமாக நாங்கள் இந்த இடத்துக்கு வருவோம். எங்களை எல்லாரும் அடக்கம் செய்திருவாங்க. அடக்கம் செஞ்ச பின்னால் எங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. நாங்கள் தனிமையும் வீட்டில் வாழணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வல்லாகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت. அன்புக்குரிய பெருமக்களே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா எல்லாருக்கும் விதியாக்கி இருக்கக்கூடியதான ஒரு மரணத்தை ஒரு சிறு குடிங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த சத்தங்களை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. சத்தத்தை குறைச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒவ்வொரு குழந்தையாக பிறக்கிற போதே அவர்கள் உலகத்திலே வாழ வேண்டிய நிலைமைகளை நிர்ணயித்து விட்டான். உலகத்திலே வாழ்கிற போது தற்போதைய காலத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் சிறு வயது மரணங்கள் அதிகரித்திருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் சிறு வயதில் மௌத்தாகினாலும் வாழ்ந்து மௌத்தாகுவதுங்கிறதும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையுடைய நிர்ணயம் தான். யாரும் சொல்லிடலாது. உலகத்தில் நாங்கள் வாழுகிற போதுதான் சில பேர்களுடைய பேச்சிலே சொல்லுவார்கள், ஆம்பளை பிள்ளை பிறந்தால் பெருமை பேசுவார்கள். சில பேர்கள் பெண் பிள்ளைகள் பிறந்தால் அதை குறைவாக நினைப்பார்கள். எந்த அளவுக்குன்னா அந்த தாய் தகப்பனுக்கு கூட அதை குத்தி காட்டுகிற வளமைகள் இருந்திருக்கிறது. ஆனால் நாங்கள் நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே நீண்ட ஆயுளோடு வாழுகிற பாக்கியம் அந்தந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த நிலைமையில் தான் இருக்கிறது. அதே நேரத்தில் நாங்கள் நினைப்பதுண்டு, சில பேர்கள் சில மரணங்கள் நடக்கிற போது அல்லாஹு தஆலா சில காரணங்களை வைத்திருப்பான். ஆனா அந்த காரணங்களை வைத்து அந்த தாய்மார்களை குறை சொல்லுவார்கள். உலகத்தில் நாங்க பார்க்கிற போது ஒரு மனிதன் ஒரு விபத்திலே மரணித்து விடுகிற போது நாங்கள் சொல்லுவோம் என்னன்னா, அந்த பயணம் அவன் போகவில்லை என்றிருந்தால் மௌத்தாயிருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு காரணம் மட்டும்தான். உலகத்திலே ஒரு மனிதன் மௌத்தாகிற போது அல்லாஹு தஆலா சில காரணங்களை வைத்திருக்கிறானே ஒழிய அதனால் மௌத்தாகியது கிடையாது. அல்லாஹ் எவ்வளவு காலம் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று நிர்ணயித்தானோ அந்த காலம் முடிகிற போது ஒரு நிமிடம் கூட முற்படுத்தப்பட மாட்டாது, பிற்படுத்தப்பட மாட்டாது. அந்த மரணத்தை தான் சுவைத்திருக்கிறது. அதுபோலதான் இந்த குழந்தை 6 மாசங்கள் பூர்த்தியாக இருக்கிற 6 மாதத்தில் வபாத்தாகிக்கிற இந்த குழந்தையை பொறுத்தவரையில பல காரணங்களை நாங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த காரணத்தினால் மௌத்தாகியது கிடையாது. எதனால் மௌத்தாகியது? அந்த குழந்தை பிறக்க முன்னாடியே கற்பத்தில் இருக்கிற போது அல்லாஹ் இந்த குழந்தை இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்று நிர்ணயிச்சானோ அந்த காலம் முடிவடைந்துதான் இந்த குழந்தை மௌத்தாகி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த சிறு வயதில மௌத்தாகி இருக்கிற காரணத்தினாலே அந்த குழந்தை சொர்க்கவாதியாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். நாளை மறுமையிலே அவருடைய பெற்றோர்கள் போகிற போது அந்த சொர்க்கத்துக்கு எடுப்பதற்காக பரிந்துரை செய்யக்கூடியதாக, சிபாரிசு செய்யக்கூடியதாக அந்த குழந்தை மாறுகிறது என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. பரவாயில்ல, தொட்டதுக்கெல்லாம் பரவாயில்ல, அது விடுங்கள், தாய் தானே. அப்ப அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்தை பொறுத்தவரையில
நாம உலகத்தில் எத்தனை மரணங்கள் நடந்தாலும் அந்த ஜனாசாவுக்கு கலந்து கொள்கிறோம், எத்தனையோ நிலைமைகளை பார்க்கிறோம். ஆனா நாங்களும் ஒரு நாள் மௌத்தாக இருக்கிறோம். நமக்கு இந்த நிலைமைகள் வரும் என்ற ஒரு நிலையை நாங்கள் கவனிக்காமல் பார்க்காமல் நமது பிரச்சனைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நமது நிலைமைகள் நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். உலக வாழ்க்கையில எல்லா பாவங்களையும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் என்றால் நமது வாழ்க்கையில அந்த மௌத்துக்காக நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்புக்குரிய பெருமக்களே, தாய்மார்களே, எந்த ஒரு மரணம் நடந்தாலும் காரணத்தை வைத்து குறை சொல்ல போக வேண்டாம். அல்லாஹ் அமைத்த மரணம் நடந்திருக்கிறது என்ற அகீதாவுல சொல்லுவார்கள். ஒரு மனிதன் கொலை செய்து வஃபாத்தாகினாலும் அல்லாஹ் அமைத்த மரணம் தான் நடக்கிறது என்பதாக. அப்ப உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில காரணத்தை சொல்லி குத்தி காட்டாதீர்கள், குறை சொல்லாதீர்கள். இதே போன்ற மரணம் நமது வீட்டிலேயும் நடக்க முடியும், நமது குடும்பத்திலேயும் நடக்க முடியும், நமக்கும் நடக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி நமது இந்த மௌத்தை நினைத்து அல்ஹம்துலில்லாஹ் அருமையானவர்களே பொறுமையாக இருந்து அந்த மரணத்தை நினைத்து நமது வாழ்க்கைகளை திருத்திக் கொள்வோமாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. எம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தாப்பனுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. எமது மனைவி மக்களுடன் பிறந்தவர்கள் உற்றார் உறவினர்கள் பூரா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்துணை பேருடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. இரக்கம் கொண்ட நாயனே, கிருபையாளனே, அன்பாளனே, யா அல்லாஹ், இந்த குழந்தையை இந்த தாயின் தகப்பனை நல்ல முறையிலே பெற்றெடுத்தார்கள் யா அல்லாஹ். கஷ்டப்பட்டு பெற்றிருக்கிறாங்க யா அல்லாஹ். இருந்தாலும் அந்த குழந்தையுடைய அஜல் முடிந்து அதை நீ எடுத்துக் கொண்டாய் ரப்பே. அதை உன்னளவிலே சேர்த்துக் கொண்டாய் யா அல்லாஹ். அதை அடைந்து கொள்ளுகிற பொறுமையை கொடுப்பாயாக. அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் பொறுமையை கொடுத்துடு யா அல்லாஹ். அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை கொடுப்பாயாக. இரக்கம் கொண்ட நாயனே, இது போன்ற இந்த சந்தோஷத்தை ரப்பே, அந்த குழந்தையுடைய சந்தோஷத்தை இழந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். அந்த குழந்தை பாக்கியத்தை நீ கொடுத்தாய் யா அல்லாஹ். அந்த செல்வத்தோடு கொஞ்சம் பழகினார்கள் யா அல்லாஹ், பேசி பழகினார்கள் யா அல்லாஹ், நல்ல முறையிலே தூக்கி அரவணைத்தார்கள் ரப்பே. சந்தோஷத்திலே குடும்பங்கள் திளைத்திருந்தார்கள் யா அல்லாஹ். அந்த சந்தோஷத்தை இணைந்திருக்கிறார்கள் ரஹ்மானே. அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு நிம்மதியை கொடுப்பாயாக, ஈடேற்றத்தை கொடுப்பாயாக. பொறுத்துக் கொள்ளுகிற மனப்பக்குவத்தை கொடியா அல்லாஹ், தாங்கிக் கொள்ளுகிற மனசை கொடியா அல்லாஹ். இரக்கம் கொண்ட நாயனே, இந்த சிறு மரணங்கள் தற்போது அதிகரித்திருக்கிறது ரப்பே. எமது பாவத்தினாலோ தெரியாது யா அல்லாஹ், எமது கஷ்டத்தினாலோ தெரியாது ரஹ்மானே. எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. சிறு மரணங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். நீண்ட ஆயுளை தந்திரியா அல்லாஹ், நீண்ட வாழ்க்கையை தந்திரியா அல்லாஹ். உனக்கு பொருத்தமாக வாழ வச்சிடு ரஹ்மானே. இந்த குழந்தை நாளை மறுமையில இந்த பெற்றோர்களுக்கு சிபாரி செய்ய வச்சிடு, ஷஃபாத் செய்ய வச்சிடு, சொர்க்கத்துக்கு அழைக்குகிற பரிந்துரை செய்கிற குழந்தையை ஆக்கிடு ரப்பே. அந்த பாக்கியத்தை கொடுத்திடு யா அல்லாஹ், அந்த சிறப்பு கொடு யா அல்லாஹ், அந்த ரஹ்மத்தை கொடு ரஹ்மானே. இரக்கம் கொண்ட நாயனே யா அல்லாஹ். இது போன்ற நிகழ்வுகள் ரஹ்மானே ஒவ்வொரு சஹாபிகளும் துஆ செஞ்சிருக்கிறாங்க யா அல்லாஹ். எங்களுக்கும் சிறு மரணங்கள் பிள்ளைகள் வஃபாத்தாக வேண்டுமே என்று அந்த பாக்கியத்தை நினைத்து கேட்டிருக்கிறார்கள். அந்த பாக்கியம் இந்த பெற்றோர்களுக்கு கிடைத்திருக்கிறது யா அல்லாஹ். அதை நீ அவர்களுக்கு நிரப்பமாக கொடியா அல்லாஹ், சந்தோஷமாக கொடியா அல்லாஹ், தாங்கிக் கொள்ளுகிற நிலைமையை கொடு ரஹ்மானே. இரக்கம் கொண்ட நாயனே யா அல்லாஹ். இது போன்ற கவலைகளை மேலும் மேலும் கொடுத்துடாதே யா அல்லாஹ், தொடர வச்சிடாதே யா அல்லாஹ். கஷ்டத்தை கொடுத்துடாதே ரஹ்மானே, அந்த துன்பத்தை கொடுத்துடாதே யா அல்லாஹ். இரக்கம் கொண்ட ரஹ்மானே, நீ அன்பாளன் யா அல்லாஹ், நீ கருணையாளன் யா அல்லாஹ். உன்னுடைய அடியார்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ், பாசம் கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ். கஷ்டப்படுத்த உனக்கு விருப்பமில்லை யா அல்லாஹ், துன்பப்படுத்த விருப்பமில்லை யா அல்லாஹ். உன்னுடைய கோபத்தை விட ரஹ்மத்து மேலானது ரஹ்மானே. அந்த ரஹ்மத்தை கொண்டு கேட்கிறோம் யா அல்லாஹ். இவர்களுக்கு இரக்கம் காட்டி விடுவாயாக, ரஹ்மத்துடைய பார்வையாக பார்ப்பாயாக, நல்ல நிலைமைகளை ஏற்படுத்தி விடுவாயாக. இரக்கம் கொண்ட ரஹ்மானே, உன்னிடத்திலே இந்த குழந்தைக்காக நாங்கள் எதுவும் கேட்க தேவையில்லையா அல்லாஹ். அந்த குழந்தை சொர்க்கவாதி ரஹ்மானே, எங்களை பொருந்திக் கொள்வாயாக. அந்த குழந்தையுடைய வரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் இந்த பெற்றோரை பொருந்திக் கொள்வாயாக. அவர்களுடைய வருகின்ற வாழ்க்கையிலே அந்த குழந்தையின் வரக்கத்தினால சந்தோஷத்தை கொடுத்தியா அல்லாஹ், நிம்மதியை கொடுத்தியா அல்லாஹ், கொடுத்தியா அல்லாஹ். வருகின்ற வாழ்க்கையில நாங்கள் பாவத்தோடு இருக்கிறோம், பாவத்தோடு மௌத்தாக்கினாதையா, பாவக்கரையோட
உயிரை பிரிச்சிடாத ரப்பே. மான மரியாதையோடு வாழ வச்சிடியா அல்லாஹ். மான மரியாதையோடு வாழ வச்சிடியா அல்லாஹ். உனக்கு பொருத்தமாக வாழ வச்சிடியா அல்லாஹ். பாவத்தோட உயிரை பிரிச்சிடாத ரப்பே. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மௌத்தாகிற பாக்கியத்தை தருவாயாக. இந்த இடத்தில் இருக்கிற நாங்கள் அத்துணை பேர் ரஹ்மானே, எமது வாழ்க்கையில வர இருக்கிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பலாய், முசீபத்துகள், ஆபத்துகள், திடீர் மரணங்கள், சோதனைகள், வஞ்சனைகள், கந்திருஷ்டிகள், அத்துணை விதமான ஆபத்துகளை விட்டு பாதுகாத்து அனைத்தையும் கபூல் செஞ்சுக்கோ. இந்த குழந்தையை கபூல் செஞ்சுக்கோ. இந்த பெற்றோரை கபூல் செஞ்சுக்கோ. எங்கள் அனைவரையும் கபூல் செய்து கொள்வார். ربنا اغفر لنا ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين آمين. ولسبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. நியதி. எனவே நாங்க என்ன காரணத்தை பேசினாலும் இந்த மௌத்தில் இருந்து இந்த பிள்ளையை இன்றைய நாளையில யாருக்கும் தப்ப வைக்க முடியாது, யாருக்கும் தப்ப வைக்க முடியாது. எனவே இந்த பிள்ளையினுடைய பிரிவு பெற்றோருக்கு அது பொறுக்க முடியாத ஒரு கவலையாக, ஆத்திரமாக, கஷ்டமாக இருக்கலாம் கண்ணியமானவர்களே. ஆனாலும் அவர்கள் பொறுமையோடு இருந்தால், இந்த பிள்ளைக்கு இந்த வயதில் ஏன் அல்லாஹ் மௌத்தை நிர்ணயித்தானோ அதனுடைய நலவை நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான். அதுக்கு அல்லாஹ்விடத்தில் பொறுமையை நாங்க கேட்கணும், பொறுமையாக நாங்க இருக்கணும், இதனுடைய நலவை அல்லாஹ்விடத்தில் கேட்கணும், நிச்சயமாக அல்லாஹ் தருவான். கண்ணியமானவர்களே, இந்த பிள்ளையை எப்படி அல்லாஹ் எடுத்துக்கொண்டானோ இதைவிட சிறந்த சாலிகான குழந்தைகளை கொடுப்பதற்கும் அல்லாஹ் போதுமானவன். எனவே இந்த பிள்ளையுடைய மௌத்துக்கு பின்னால என்னென்ன நலவுகளை அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறானோ அது யாருக்கும் தெரியாது. அந்த மறைச்சு வைக்கப்பட்ட நலவுகள் எப்ப கிடைக்கும்டா, எப்ப அந்த பெற்றோர் பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டு மன ஆறுதலை பெற்றுக் கொள்வார்களோ அப்பதான் அல்லாஹ் அதனுடைய நலவை கொடுப்பான். எனவே சின்ன பிள்ளையினுடைய ஜனாசாவாக இருந்தாலும் அதற்கென்று தனியான துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். அந்த ஹதீஸ்ல வருகிறது, அல்லாஹும்ம ஜஅல்ஹு ஃபரதன் லி அபவைஹி வஸலஃபன் வதுஹரன் வஇதத்தன் வஅதிபாரன் வஸக்கில் பிஹி மவாசீனஹுமா வஅஃரிகிஸ் ஸப்ர அலா குலூபிஹிமா. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த குழந்தைய நாள மறுமையில இந்த குழந்தையின் பெற்றோரை சுவர்க்கத்துக்கு அழைப்பதற்காக அல்லாஹ்விடத்துல மன்றாடும் என்று சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இந்த பிள்ளையை கொண்டு மீசானுடைய தராசில நன்மையின் பக்கத்தை கனதியாக்கிவிடும். எனவே கண்ணியமானவர்களே, இப்படியான சிறப்புகளை அல்லாஹ் இந்த சிறுபிள்ளையின் மூலமாக வச்சிருக்கிறான். எனவே அந்த அத்தனை சிறப்புகளையும் நலவுகளையும் இந்த பிள்ளையின் பெற்றோருக்கு அல்லாஹ் முழுமையாக வழங்கி அவர்களுக்குரிய முழு நன்மைகளையும் இந்த குழந்தையின் மூலமாக கிடைக்க வேண்டிய அத்தனை சிறப்புகளையும் நலவுகளையும் அல்லாஹ் பூர்த்தியாக வழங்கியால் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜனாசா தொழுகையுடைய விவரம். ஆரம்பமாக நிய்யத்து வைக்க வேண்டும். இந்த மையத்துக்காக الرحمن الرحيم الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم أعوذ برب الفلق من شر ما خلق من شر غاسق إذا وقب من شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من جنة الناس. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. آمين. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر لهذه الميت، اللهم اغفر لهذا الميت، اللهم اغفر لها وارحمها وعافها واعف عنها وأكرم نزلها ووسع مدخلها واغسلها بالماء والثلج والبرد ونقها من
من الخطايا كما ينقى الثوب الأبيض من الدنس اللهم بدلها دارا خيرا من دارها وأهلا خيرا من أهلها وزوجا خيرا من زوجها وأدخلها الجنة وأعذها من عذاب القبر ومن عذاب النار يا الله ربي رحماني كرفا இல்லவனே இரக்கமுள்ளவனே அன்புள்ளவனே யா அல்லாஹ் பாவம் செஞ்ச அடியார்கள் கையெழுந்திருக்கின்றோம் யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ் என் பெற்றோர பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே ஒரு பாக்கியமான யா அல்லாஹ் ஒரு ஜனாசாவுடைய தொழுகைக்கு பின்னாலே யா அல்லாஹ் அதனுடைய 4வது கடமையை நிறைவேற்றுவதற்கு பின்னால் நின்றிருக்கின்றோம் யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த ஜனாசாவுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் உண்மைக்குமே யா அல்லாஹ் இந்த புள்ளின் மூலம் யா அல்லாஹ் இந்த பெற்றோர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த பெற்றோர்களுடைய அல்லாஹ் யா அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்திரு யா அல்லாஹ் இந்த பிள்ளையின் மூலம் யா அல்லாஹ் இந்த பெற்றோர்களுடைய அந்தஸ்தை உயர்த்திரு யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் அவங்களுக்கு பொறுமையை உண்டாக்கிரு யா அல்லாஹ் அவங்களுக்கு பொறுமையை உண்டாக்கிரு யா அல்லாஹ் இதன் மூலம் யா அல்லாஹ் உன்னிடத்தில் யா அல்லாஹ் நன்மை எதிர்பார்த்து பொறுமையை இருக்கக்கூடியவர்களாக ஆக்கிரு யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் என்னென்ன நலவுகள் எல்லாம் யா அல்லாஹ் இதுக்கு பின்னால் நீ மறைச்சு வச்சிருக்கிறாயோ அதை பூர்த்தியாக அவங்களுக்கு வழங்கிடு யா அல்லாஹ் அதை பூர்த்தியாக அவங்களுக்கு வழங்கிடு யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில யா அல்லாஹ் இந்த பிள்ளை யா அல்லாஹ் பெற்றோர்களுக்கு யா அல்லாஹ் சிபாரிசு செய்யக்கூடிய பிள்ளையாக ஆக்கிடு யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ் பிள்ளை யா அல்லாஹ் சிபாரிசு செய்யக்கூடிய பிள்ளையாக ஆக்கிடு யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ் இதுக்கு பின்னாலே யா அல்லாஹ் கண் குளிர்ச்சியான யா அல்லாஹ் அவங்களுக்கு சந்ததிகளை உண்டாக்கி கொடுத்துரு யா அல்லாஹ் இந்த பிள்ளையின் மூலம் யா அல்லாஹ் அவங்களுக்கு யா அல்லாஹ் மனசுல கஷ்டங்கள் உண்டாக்கிறாதே யா அல்லாஹ் இந்த பிள்ளையின் மூலம் யா அல்லாஹ் அவங்களுக்கு யா அல்லாஹ் விரட்சி உண்டாக்கிறாதே யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் நீ போதுமானவன் யா அல்லாஹ் உனக்கு யா அல்லாஹ் நலவுகள் பொல்லாப்புகள் அறிந்தவன் நீ யா அல்லாஹ் என்ன நலவு இருக்கின்ற யா அல்லாஹ் அறிந்தவன் நீ யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ் இந்த ஜனாஸா யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ் இலக்கிறதுக்கு கஷ்டம் தான் யா அல்லாஹ் பார்க்க கஷ்டமா இருக்கிறது யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் தாங்க கஷ்டமா இருக்கிறது யா அல்லாஹ் இருந்தாலும் யா அல்லாஹ் ஓண்ட ஏற்பாடு யா அல்லாஹ் நாங்க ஏற்றுக்கொள்கின்றோம் யா அல்லாஹ் பெற்றோர்களுக்கு யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு உண்டாக்கிடு யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் ஈமான்ல உறுதியை உண்டாக்கிடு யா அல்லாஹ் இதன் மூலம் யா அல்லாஹ் ஈமான்ல உறுதியை உண்டாக்கிடு யா அல்லாஹ் இன்னும் யா அல்லாஹ் உன்ட பக்கம் நெருங்கக்கூடிய வழியை உண்டாக்கி கொடுத்துரு யா அல்லாஹ் இன்னும் உன்ட பக்கம் நெருங்கக்கூடிய வழியை உண்டாக்கி கொடுத்துரு யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ் இது அவங்களுக்கு ஒரு பாக்கியமா உண்டாக்கிடு யா அல்லாஹ் ஒரு பாக்கியமாக கொடுத்துரு யா அல்லாஹ் இன்னும் கண்குளிர்ச்சியான சந்ததிகளை உண்டாக்கிடு யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ் கிருபை உள்ளவனே யா அல்லாஹ் இந்த ஜனாஸாவுடைய கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தைகளுக்கு நசீபாக்கினா யா அல்லாஹ் இதன் மூலம் எங்களை பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ் எங்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ் எங்களை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் யாரெல்லாம் யா அல்லாஹ் கபராளிகளாக இருக்கின்றார்களோ அவரின் கபர சொர்க்கத்தின் பூஞ்சலை ஆக்கிடு யா அல்லாஹ் கண்ணு கெட்டிய தூரம் விசாலமாக ஆக்கிடு யா அல்லாஹ் கண்ணு கெட்டிய தூரம் விசாலமாக ஆக்கிடு யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ் ஒவ்வொருடைய மௌத்தையும் நல்ல மௌத்தா ஆக்கி தந்திரு யா அல்லாஹ் நல்ல மௌத்தா ஆக்கி தந்திரு யா அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் தனியாக வந்து உறங்கக்கூடிய இடம் யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ் கண் குளிர்ச்சியான இடமாக ஆக்கித்தா யா அல்லாஹ் கண் குளிர்ச்சியான இடமாக ஆக்கி தந்திரு யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானை தனியாக வைத்து விட்டு மண்ணையும் போட்டு விட்டு சென்று விடுவார்கள் யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானை ஓண்ட துணை இல்லாம வேறு யாருக்கும் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது யா எங்களை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ் எங்களை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ் நல்ல மௌத்த தந்திரு யா அல்லாஹ் நல்ல மௌத்த தந்திரு யா அல்லாஹ் யாரெல்லாம் யா அல்லாஹ் எங்களை சந்ததிகள் இல்லாம யா அல்லாஹ் பதறிக்கொண்டு இருக்கின்றார்களோ அவங்களுக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்துரு யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ் நல்ல சந்ததிகள் உண்டாக்கிடு யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் துஆக்களை ஏற்றுக்கோ யா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.